ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, அதாவது BS6 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கார்பரேட்டர் வைக்கிறது இல்லை. ஸோ கார்பரேட்டர் பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் கார்பரேட்டருக்கு இன்ஸ்டெட்டாக வந்து இது கொடுத்துருக்காங்க. இது என்ன வேலை அப்படின்னாக்கா, ஃபியூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்க. அதாவது இன்ஜினுக்கு வந்து நம்ம கார்கள் இருக்க மாதிரி வந்துட்டு இதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதுக்கு எப்படி வந்துட்டு ஃபியூல் வருது, இப்போ கார்லாம் பம்ப் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ காரு கமர்ஷியல் வெஹிக்கல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு பம்ப் இருக்கும், ஃபியூல் பம்பனே தனியாக இருக்கும். பட் இதுக்கு வந்து டேங்குக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஷர் பம்ப் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் பம்ப் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ப்ரெஷர் பம்ப் பண்ணி இங்கே வந்து இது கொடுத்துரும். ஸோ அந்த ப்ரெஷர் பம்ப் ஓடுறது நீங்களே கேட்கலாம். எப்போ அப்படின்னாக்க, இப்போ போடுறீங்களா, போட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா லைட்டாக மைல்டாக உரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஓகேங்களா. ஒரு மோட்டர் ஓடுறோம், சின்னதாக சத்தம் கேட்கும். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஓடும். மேக்ஸிமம் ஓடினாக்க ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளே தான் ஓடும். செல்ஃப் போட்டு கிராங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அது என்ன பண்ணால் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபியூல் வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஜெக்டர் வழியாக வந்துட்டு இன்ஜின்குள்ளே போகுங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னாக்க, கார்பரேட்டர் யூஸ் பண்ண பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே ப்ரெஷர் பம்ப்ஸ் எதுவும் இருக்காதுங்க. அதாவது பெட்ரோல் டேங்க்குள்ளே ப்ரெஷர் பம்ப்ஸ் எதுவும் இருக்காது. பட் இப்போ வந்து ப்ரெஷர் பம்பு தராங்க. அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, உள்ளே வந்து நம்ம ஒரு சஃபிஷியண்ட்டான பெட்ரோலோட லெவலை வந்துட்டு டேங்க்கில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வந்து அரை டேங்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு கீழே வந்து நம்ம விடலாம், ரம்பும் ட்ரை ஆகக்கூடாது. அதாவது இந்த இப்போ நம்ம கேஜ் பாருங்களேன், இதில் 7 பாயிண்ட் இருக்குங்க. 7 பாயிண்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட் கடைசியாக வந்துருச்சு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே வந்தப்புறம் கூட, ஒரு பாயிண்ட் கீழே வந்தப்புறம் கூட இங்கே வந்து இது வந்து நான் புல்லட் காமிச்சிட்டு இருக்கேன். இதே மாதிரி கொண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா கார்பரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கேட் வால் கொடுத்து ரிசர்வ் அந்த மாதிரி மெயின் அந்த மாதிரி சொல்லி ஒரு சிஸ்டம் வந்திருக்கும். பட் இதில் வைக்கல. அதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா. இங்கே ஃபுல்லாகவே எம்டி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இங்கே வந்து இந்த சிம்பிள் வந்துட்டு பெட்ரோல் வந்து அடிங்க அப்படிங்கிற வார்னிங் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி இங்கே வந்து பிளிங்க் ஆகி ரொம்பவும் ட்ரை பண்ணி அடிக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்க, மேக்ஸிமம் எல்லா பெட்ரோல்லையுமே வந்துட்டு பியூரிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பம்புகளை வந்து இம்பியூரிட்டிஸ் அதாவது கீழே டேங்க்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அப்படியில் போய் அப்படி ஸ்டே ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதுவும் ஒரு அழுக்கு மாதிரி தானே. ஸோ அந்த அழுக்கு என்ன ஆயிருன்னா இதில் ஸ்டே ஆயிருங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி அழுக்காக ஸ்டே ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து அந்த உள்ள ப்ரெஷர் பம்ப்லேயும் போய் அடிச்சதுனாக்க என்ன ஆகும்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டருக்கு வந்து ஃபியூல் சரியாக சப்ளை ஆகாதுங்க. அந்த சமயத்துலேயும் வந்துட்டு ஃபியூல் சரியாக சப்ளை ஆகலை அப்படின்னாக்க, வெறும் இங்கே வந்து ப்ரெஷர் பம்ப் தள்ளிக்கிட்டே இருக்கும், இங்கே வந்து ஃபியூல் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சரியானபடிக்கு ஃபியூல் வரல அப்படின்னாக்க, இன்ஜெக்டரில் வந்துட்டு இன்ஜின்குள்ளே வந்துட்டு ஃபியூல் போகாதுங்க. அதுவும் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அந்த அசிடு மாதிரி இருக்கிற அழுக்கெல்லாம் போய் கட்டிடுச்சு அப்படின்னாக்க ப்ரெஷர் பம்ப் வந்து அடைச்சிக்குங்க. அதே போல் நம்ம எம்டியாக ஓட்டுறோம் அப்படின்னாக்க, உள்ள ப்ரெஷர் பம்ப் வந்து வெறும் பம்பாக ஓடிச்சு அப்படின்னாலுமே சீக்கிரம் போயிடும். அதே போல் ஃபியூல் இன்ஜெக்டருக்கு வெறும் ஃபியூல் இல்லாமல் வெறும் இதாக வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சீக்கிரமாக வந்துட்டு இன்ஜெக்டரோட நாசில் வந்து போயிருங்க. ஓகேங்களா. சரி, அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு BS6 வண்டிகள் பொறுத்தவரை வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் வந்துட்டு முடிஞ்ச வரல வந்து பார்த்திங்கன்னா அரை டேங்க்கை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா. அதுதான் சொல்ல வந்தேங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டென்ட்ஸோட அடுத்த வீடியோ பார்க்கலாங்க.